மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய கழகத் தலைவர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை தொடங்கி வைத்துள்ளார்கள். அடுத்த 45 நாட்களுக்கு கிராமம், நகரம், பூத் என சேலம் மாவட்டத்தின் மூலை முடுக்கெல்லாம் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கத்தை ஒலிக்கச் செய்வது எங்களுடைய தலையாய கடமை. தமிழ்நாட்டின் மண், மொழி, மானம் காப்பதற்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒன்று திரட்டுவதுதான் இந்த முழக்கத்தின் நோக்கம். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலே இருக்கிற அனைத்து குடும்பத்தினரையும் நேரிலே சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அடிப்படையில் எல்லோரையும் கேட்டு உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கு ஆணையிட்டிருக்கிறார்கள். ஜாதி, மத, அரசியல் பாகுபாடுகளின்றி ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நேரிலே அணுகி ஒன்றிய பாஜகவினால் இழைக்கப்படுகிற அனைத்து அநீதிகளுக்கும் எதிராக ஓரணியில் திரள வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்க சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கழகத் தோழர்கள், நிர்வாகிகள் எல்லோரும் தயாராக இருக்கிறார். பாஜக என்கிற பாசிச சக்தி வன்மத்தோடு தமிழ்நாட்டை பார்க்கிற நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பாஜகவின் கோரப்பிடியில் அதிமுக சிக்கி இருக்கிறது. அதிமுக பாஜகவிற்கு இடம் தந்து கூட்டணி என்கிற பெயரிலே அடித்தளம் அமைத்து கொடுத்திருக்கிறது அதிமுக. பாஜக ஆட்சி அமைந்துள்ள மாநிலங்களில் பாசிசத்தின் பரிசோதனை கூடங்களாக மாறி நிற்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதேபோல இந்தி மொழியை திணிக்கிற முயற்சியிலே ஒன்றிய பாஜக அரசு ஈடுபட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசம், குஜராத், பீகார், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், ஒடிசா, அஸ்ஸாம் போன்ற பல்வேறு மாநிலங்களிலே அவர்களுடைய தாய்மொழிகளை எல்லாம் இழந்து இந்தி ஆதிக்கத்தின் காரணமாக அந்த மொழிகள் எல்லாம் சிதைக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாசிசம் என்கிற கொடூர விஷத்தை தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஓரணியிலே திரண்டு அதனை எதிர்க்க வேண்டியது அவசியம் என்கிற முழக்கத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், கழகத் தலைவர் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். கீழடியை அங்கீகரிக்க மனமில்லாத பாஜக அரசு அதை வன்மத்தோடு பார்க்கிற பாஜக அரசாக ஒன்றிய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. துரோகிகளையும் போலிகளையும் தோலுறுத்தி சுட்டு காட்டுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த முயற்சி தான் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற மாபெரும் மக்கள் இயக்கம். அதேபோல விருப்பம் உள்ள குடும்பத்தினரை திமுகவிலே உறுப்பினராக்குவது, சேலம் மாவட்டத்திலே உள்ள அனைத்து கிராமங்கள், பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி என அனைத்து பகுதிகளிலும் அனைத்து குடும்பத்தினரையும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவதற்கான, ஒருங்கிணைப்பதற்கான அந்த முக்கிய பணியினை கழகத் தோழர்களும் நிர்வாகிகளும் அந்த பணியினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். கீழடியினுடைய தொன்மையை அங்கீகரிக்க மறுக்கிற பாரதிய ஜனதாவை, அதே நேரத்திலே இந்தி திணிப்பை செயல்படுத்த முனைகிற பாரதிய ஜனதாவை, கல்விக்கான நிதியை நிறுத்தி வைக்கிற பாரதிய ஜனதா, கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள மாநில உரிமைகளையெல்லாம் அபகரிக்கிற பாரதிய ஜனதாவாக, நீட் தேர்வு மூலம் இளைஞர்களுக்கு இணைக்கப்படும் அநீதி மற்றும் அவர்களையெல்லாம் புறக்கணிக்கிற முயற்சியிலே ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டிற்கு பெரும் துரோகம் இழைத்து வருகிறது. அது மட்டுமல்ல, மக்கள் தொகை அடிப்படையிலான தொகுதி மறுசீரமைப்பு அரசியல் பிரதிநிதித்துவத்திற்கு ஆபத்து என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே தமிழ்நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதித்துவத்தை குறைக்கிற, குரல் வலையை நசுக்குகிற முயற்சியிலே பாரதிய ஜனதா ஈடுபட்டிருக்கிறது. ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டை இருள் சூழும் போதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிணைந்து இந்த இருளை அகற்றி ஒளியை மீட்டெடுக்கிற
பணியில் ஈடுபட்டு வெற்றி கண்டுள்ளார்கள். அச்சுறுத்தல் ஒடுக்குமுறையை எதிர்த்து கிளர்ந்தெழுவோம் என கழகத் தோழர்களும் நிர்வாகிகளும் உறுதியேற்றிருக்கிறார்கள். நம்முடைய சேலம் மாவட்டத்தில் மீண்டும் ஒருமுறை மண் மொழி மானம் காக்க ஒன்று கூடுவதற்கு தமிழ்நாடு தயாராகி இருக்கிறது. அந்த வழியிலே சேலம் மாவட்டத்தில் இருக்கிற மக்களும் இணைந்து கழகத்தோடு இணைந்து குரல் கொடுப்பார்கள் என்கிற மாபெரும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருந்த முன்னோடிகளின் போராட்டமும் தியாகமும் நமக்கான வாழ்வாதாரத்திற்கானது மட்டுமல்ல, சுயமரியாதையோடும் கண்ணியத்தோடும் நாம் வாழ வேண்டும் என்பதற்காகவும், அதே நேரத்தில் இப்போது இருக்கிற பொறுப்பு தற்போது இளைஞர்கள் மத்தியிலே அவர்களுடைய கையில் இருக்கிறது. இந்த போராட்டம் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற முழக்கம் நம்முடைய எதிர்காலத்தில் இருக்கிற சந்ததிகளுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் எதிர்கால தலைமுறையினருக்கானதாகவும் அமைந்திருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டுள்ள முன்னெடுப்பிற்கு வலு சேர்க்கும் வகையில் எங்களது மாவட்டத்தில் நாளைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், நம்முடைய மாவட்ட கழக செயலாளர்கள் அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் அவர்களும் அருமை சகோதரர் டி.எம். செல்வகணபதி அவர்களும் அதில் முனைப்போடு செயல்பட இருக்கிறார்கள். அவர்களோடு கட்சி நிர்வாகிகள், சார்பணியினர் எல்லோரும் இணைந்து அதில் தீவிரமாக ஈடுபட இருக்கிறார்கள். எனவே அதைத் தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கிறது. ஊர்வலம் பொதுக்கூட்டம் என்று அந்த முயற்சியையும் எடுத்திருக்கிறோம். ஜூலை 3ஆம் தேதி சேலம் மாவட்டத்திலே உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று பரப்புரை மேற்கொள்ள முடிவு எடுத்திருக்கிறோம். கழகத்தின் அனைத்து நிர்வாகிகளும் வாக்குச்சாவடியில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று ஓரணியில் தமிழ்நாடு என்கிற அந்த முழக்கத்திலே இணைய வேண்டியதன் அவசியத்தை எடுத்துரைக்க இருக்கிறார்கள். இந்த முன்னெடுப்பின் முக்கிய அம்சமாக கட்சியின் பூத் டிஜிட்டல் ஏஜென்ட் செயல்படுவார்கள். இந்த பரப்புரை முழக்கத்தை பிரத்யேகமான செயலியை கையாளும் திறன் கொண்டவர்கள் அந்த பூத் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸ் அவர்கள் சிறப்பாக செயல்பட இருக்கிறார்கள். அதே நேரத்தில் பாக முகவர்கள், பூத் டிஜிட்டல் முகவர்கள், அதேபோல் பாகத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லோரும் இந்த பரப்புரையை முன்னெடுத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். அதிலே தீவிரமாக ஈடுபட இருக்கிறார்கள். நம்முடைய கழகத்திலே இருக்கிற தோழர்கள் எல்லாம் கனிவோடு பொதுமக்களை சந்தித்து எடுத்துரைக்கும் ஆற்றல் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். வீடு வீடாக மேற்கொள்ளும் இந்த பரப்புரை ஆகஸ்ட் மாதத்தின் மத்தியிலே நிறைவு பெற இருக்கிறது. மண் மொழி மானம் காப்பதற்கு மக்களிடையே வரலாறு காணாத அளவிற்கு இந்த முயற்சியிலே ஒற்றுமை ஏற்படும். வெற்றிகரமாக இந்த பணியினை நிறைவேற்றுவோம் என்கிற அந்த நம்பிக்கை, மாபெரும் நம்பிக்கை இருக்கிறது. இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள் பல்வேறு கூட்டங்களை நடத்த அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த பணியினையும் நிறைவேற்ற இருக்கிறோம். தமிழ்நாட்டை பாதுகாக்க ஓரணியில் தமிழ்நாட்டு மக்களை ஒன்று திரட்டுவது என்பதுதான் இந்த ஓரணியில் தமிழ்நாடு முழக்கத்தினுடைய முக்கிய நோக்கம், குறிக்கோள். இந்த பரப்புரை இயக்கத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த குடும்பத்தினரையும் அதே நேரத்தில் அனைத்து குடும்பத்தினரையுமே சந்திக்கிற 100% மக்களை சந்திக்கிற அந்த முயற்சியிலே இந்த தமிழ்நாடு ஓரணியிலே திரள வேண்டிய அவசியத்தை நாங்கள் எடுத்து மக்களிடத்திலே கொண்டு செல்வோம் என்ற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்டத்தில் இருக்கிற 11 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுமார் 40% அளவிற்கு உறுப்பினர்களை சேர்க்கிற அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். அப்படி 40% உறுப்பினர்களை சேர்ப்பதென்றால் இந்த மாவட்டத்தில் கட்சி மாவட்டங்கள் 3 மாவட்டங்களிலும் 12 லட்சம் பேரை உறுப்பினர்களாக சேர்ப்பதற்கான அந்த மாபெரும் முயற்சியிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அதிலே வெற்றிகரமாக செய்து முடிப்போம். என்னங்க சார்?
நாளைக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாளை மறுநாள் 3ஆம் தேதி 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடங்கி வைப்பார்கள். சேலம் மத்திய மாவட்டத்தில் இருக்கிற தொகுதி பார்வையாளர்கள், அதே நேரத்தில் மாவட்ட கழக நிர்வாகிகள், முன்னோடிகள், அணியில் சார்பணியில் இருக்கிற நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள் எல்லோரும் இணைந்து அதில் ஈடுபட இருக்கிறார்கள் 3ஆம் தேதி. இதில் எந்த தடையும் இல்லை. எல்லோரையும் நேரில் அணுகி எங்கள் இயக்கத்தில் உறுப்பினராகுங்கள் என்று அவர்களிடத்தில் கேட்டுக்கொள்வோம். அதன் அடிப்படையில் அவர்களுடைய விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. நாங்கள் அந்த முயற்சியிலே முழுமையாக ஈடுபடுவோம். உறுப்பினர் சேர்க்கையின் போது 4 ஆண்டு சாதனைகளை எல்லாம் எடுத்து வைப்போம். இப்போது நான் சொன்னதே, ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது, அச்சுறுத்துகிறது. பல்வேறு நிலைகளிலே தொடர்ந்து தொல்லை கொடுக்கிற அரசாக ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாடு அரசுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் முறியடிக்கிற வகையில், அதை மக்களிடத்தில் எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாடு முழக்கம் அமைந்திடும். ஜனநாயக அடிப்படையில் நாங்கள் மாபெரும் ஜனநாயக இயக்கம் திமுக. நாங்கள் பெருமுயற்சி எடுக்கிறோம். மக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒன்றிய பாஜக அரசை, அவர்களுடைய மக்கள் விரோத அரசு பாசிச போக்கினை கண்டிக்கிற விதத்திலே நாங்கள் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறோம். எதிர்க்கட்சிகளே இல்லாத நிலை என்கிற நோக்கம் எங்களுக்கு அல்ல. எனவே நாங்கள் கண்ணியத்தோடு, கட்டுப்பாட்டோடு, கடமை உணர்வோடு இந்த பணியினை நிறைவேற்றுவோம்.